ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஒரு விவாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சு. என்னென்னா, காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டியா கும்பகோணம் டெம்பிள் சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒரு விவாதமாக பேச போகிறோம். நான் என்னுடைய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் எது டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஞ்சிபுரம், கும்பகோணம், மதுரை இதை மூணுமே டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுரையை நம்ம தூரம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா இப்போ காஞ்சிபுரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் தான் இப்போ போட்டி போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விவாதமாக இது தொடங்குச்சு. இதில் நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். அதில் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ காஞ்சி 360 ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாங்க. காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி, கும்பகோணம் டெம்பிள் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க எந்த ஒரு விஷயத்தில் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, காஞ்சிபுரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த காஞ்சிபுரம் நகராட்சி. இப்போ மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. அந்த மாநகராட்சி இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஓகேங்களா. ஆனால் கும்பகோணம்ன்றது பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு டவுன் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதையும் மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. ஸோ அதையும் சிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அது தனி ஒரு மாவட்டம் கிடையாது. ஆனால் கும்பகோணம்ன்றது தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஊர், ஒரு சிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு ரீசனில், அந்த ஒரு ரீதியில் அவங்க ரெண்டு ஊருக்கும் இதுவும் இல்லாமல் காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி, கும்பகோணம் டெம்பிள் டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கும்பகோணத்துக்காரங்களால் ஏற்றுக்க முடியல. கமெண்ட்டில் குறிப்பிடுறாங்க, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் காஞ்சிபுரத்தை சார்ந்த மக்களுடைய கருத்துக்கள் அவ்வளோவா இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஸோ காஞ்சிபுரத்தோ இருக்கிற மக்களுக்கு காஞ்சிபுரத்தை பற்றியான சிறப்புகள் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. ஸோ அதையும் நம்ம தெரியப்படுத்தலாம், கும்பகோணத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த காணொலியை தொடங்கியிருக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம மெயின் டாபிக் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கும்பகோணத்தை நம்ம டிஸ்ட்ரிக்டாக கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் பார்த்திங்கன்னா கும்பகோணம். ஸோ கும்பகோணத்தோடைய அந்த சிட்டி, அந்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 13 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இது கரெக்டான ஒரு அளவீடா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தோராயமாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 11.something ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுவும் தோராயமாக தான் நான் சொல்கிறேன். நான் இதை நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். பட் ஓல்டு டிஸ்ட்ரிக்டோட அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் தெரியுது. ஆனால் அந்த சிட்டியோடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்றது அக்யூரேட்டாக தெரிய வரல. ஸோ இது கண்டிப்பாக க்ளோஸ் டு அக்யூரசி, க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கும்பகோணத்தை விட கொஞ்சம் அளவில், அந்த சிட்டி அளவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாமகம் குளம். அந்த குளத்தை ஒட்டி 12 சிவன் கோயில்கள் இருக்குது. அந்த குளத்துக்கு சம்மந்தப்பட்ட 12 சிவன் கோயில்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெற அந்த மகாமகம் அந்த ரொம்ப சிறப்பானது. கும்பகோணத்தில் ரொம்ப புண்ணியமான விஷயமா கருதி அங்கே நிறைய மக்கள் அந்த நாட்களில் நீராடுவாங்க, ஓகேங்களா. அதில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் மிக முக்கியமான கோயில். அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சாரங்கபாணி பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. அங்கே உத்தியோக சயனம் அப்படின்னு ஒரு சயன கோலத்தில் பெருமாள் இருப்பார். உத்தியோக சயனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமிசை ஆழ்வார் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை பற்றி தான் பாடுவார். அப்போது அந்த ஊருக்கு போகும்போது என்ன பாடுறாருன்னா, நீ படுத்துட்ருக்கார் பெருமாள், நீ ஏன் இப்படி களைப்பாக படுத்துட்ருக்க, ராமாவதாரத்தில் அவ்வளோ நடந்திய அந்த களைப்பா, கிருஷ்ணாவதாரத்தில் அவ்வளோ பண்ணிய அந்த களைப்பா அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் நீ என்ன இப்போ என்னை எழுந்துக்க சொல்கிறியான்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி எழுந்தாராம். அந்த எழுந்துக்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்படி எழுந்துக்கும் போது அந்த நொடி இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரொம்ப அழகாக இருந்துதான். உடனே திருமிசை ஆழ்வார், நில்லுங்க அப்படியே இருந்துருங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்தியோக சயன கோலத்தில் சாரங்கபாணி பெருமாள் இருப்பார். அது அந்த கோயிலோடைய ஒரு ஸ்பெஷல். 108 திவ்ய தேசம் கிடைச்சதே பார்த்திங்கன்னா அந்த கோயிலேருந்து தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த கோயிலோடைய பாசுரம் தான் முதல்ல கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் அதை தேடி பயணிக்கும் பொழுது தான் 108 திவ்ய தேசங்களுடைய குறிப்புகளும் நமக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த கோயிலுடைய ஒரு சிறப்பம்சம். இன்னும் அங்கே
நாகேஸ்வரர் கோயில், அந்த மாதிரி வந்து அந்த கோயிலை சுற்றி உள்ள 12 சிவன் கோயில்கள் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், அந்த மாதிரியான கோயில்கள் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி பெருமாள் கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி சாரங்கபாணி பெருமாள் கோயில், சக்கரபாணி பெருமாள் கோயில், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் அங்கே ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் தான் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான கோயில்கள் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் சொல்லலாம், கும்பகோணங்கள்னு சொன்னாலே நவகிரக கோயில்கள் தானே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. கும்பகோணத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், ஊர்களுக்கு போனால் தான் நீங்கள் அந்த நவகிரக கோயில்களுக்கெல்லாம் வந்து போக முடியும். ஸோ நம்ம வந்து கும்பகோணத்தை டிஸ்ட்ரிக்டாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஊர். ஸோ நம்ம கும்பகோணம் சிட்டியை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி காஞ்சிபுரம் சிட்டியை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது கும்பகோணம் சிட்டியில் இருக்கிற சிறப்பான விஷயங்கள்லாம் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், இது சக்தி பீடங்களுள் ஒன்று. இந்த கோயிலை சுற்றி தான் மையமாக வச்சு தான் இந்த சிட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா பஞ்சபூத ஸ்தலத்தில் மண்ணுக்கான ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இன்னும் 4 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த ஊரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 108 திவ்ய தேசங்களுள் ரொம்ப சிறப்பான ஒரு திவ்ய தேசமாக வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. காஞ்சி வரதர்ன்றது ரொம்ப சிறப்பு, பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மலை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாள் கோயிலை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரதராஜ பெருமாள் கோயிலோடைய சிறப்பானது இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா ராமாயண காலகட்டத்தில் அஸ்வமேத யாகம் அது பண்ணும்பொழுது இந்த யாகத்தை யார் முன்னாடி பண்ணியிருக்கா, இதனால் யார் பயன்பெற்றிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா காஞ்சிபுரத்தில் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமாயண காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு புராண நம்பிக்கை இங்கே இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோ சிறப்பான கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். காமாட்சி அம்மன் கோயில் பற்றி சொல்லவே தேவையில்ல. அதே மாதிரி இங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் அவ்வளோ சிறப்பான கோயில். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த ஊரையே இந்த சிட்டி, இந்த சின்ன சிட்டி, அந்த சரௌண்டிங்கையே 2ஆக பிரிச்சிருக்காங்க, சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகாஞ்சியில் சிவன் கோயில்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது, விஷ்ணு காஞ்சியில் விஷ்ணு கோயில்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே காஞ்சிபுரத்தில் 14 திவ்ய தேசங்கள் இந்த சின்ன சரௌண்டிங்லேயே இருக்குது. நீங்கள் எங்கேயும் வந்து பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு போக தேவையில்ல, இந்த காஞ்சிபுரத்திலேயே 14 திவ்ய தேசங்கள் இருக்குது. இதில் உயர்ந்த பெருமாள், இங்கே உலகத்திலேயே உயரமான பெருமாள் இங்கே தான் இருக்காரு, உலகளந்த பெருமாள். அதே மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கிற கிருஷ்ணர், பாண்டவ தூத பெருமாள், அவரும் ஜெய்ஜாண்டிக்காக பெருசாக உலகத்திலேயே அமர்ந்த கோலத்தில் இருக்கிற பெருமாள், உயரமான பெருமாள் இங்கே தான் இருக்கார். அவரை பார்க்கணுன்னாலே நம்ம குனிஞ்சு இப்படி தான் பார்க்கணும், அந்த அளவுக்கு வந்து உயரமாக இருப்பார். அதே மாதிரி அஷ்டபுஜகரம், அதாவது 8 கரங்களோட பெருமாள் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே இந்த ஊரில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பெருமாள் கோயில்கள்லேயே சிறப்பு வாய்ந்த கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கைலாசநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. 1300 ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை பார்த்து தான் ராஜராஜ சோழனே தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மலாம் வந்து ராஜராஜ சோழன் கட்டின கோயிலை பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ராஜராஜ சோழனே ஒரு கோயிலை பெரிய கோயில்னு சொன்னால் அது காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான். மணற்கற்கள்னால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில், வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு. கண்டிப்பாக வந்து எல்லாரும் போய் பார்க்க வேண்டும் அந்த பழமையான கோயில். அதே மாதிரி மணற்கற்கள்னால் கட்டப்பட்ட 12 கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? 12 கோயில்கள், ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்குது. இங்கே இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலில் பல்லவர்களுடைய வரலாறே வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு கோயில். அந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி அஷ்டாங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கு இருக்கும். நீங்கள் முதல் தளம், 2வது தளம், 3வது தளத்துக்கு போய் பார்க்கலாம். அதுவும் 1300 to 200 ஆண்டுகள் அந்த ரேஞ்சில் கட்டப்பட்ட கோயில் தான் அந்த வைகுண்ட பெருமாள் கோயிலும் கூட. பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு சொல்லப்படும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. இந்த மாதிரி காஞ்சிபுரத்தோடைய சிறப்பு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இருக்கிற சர்வதீர்த்த குளம்,
சர்வ தீர்த்த குளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ தீர்த்தங்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து புண்ணிய தீர்த்தங்களுடைய புண்ணியங்களும் சேர்ந்தது தான் இந்த சர்வ தீர்த்தம் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த சர்வ தீர்த்த குளத்தை சுற்றி 13 சிவன் கோயில்கள் இருக்கு. 13 சிவன் கோயில்களும் ரொம்ப அருமையான புராணங்களை கொண்ட சிவன் கோயில்கள். அங்கே சில கல்வெட்டு குறிப்புகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு பழமையான ஒரு தீர்த்தமும் ஆனால் இந்த சிறப்பம்சங்கள் வந்து ஊர் மக்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தெரியாமல் இருக்கு. சர்வ தீர்த்த குளம் அவ்வளோ முக்கியமான ஒரு குளம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். வரலாற்று ரீதியாக நகரம் அப்படின்னு எடுத்தா அது வந்து காஞ்சிபுரமும் மதுரையும் தான் இங்கே சவுத் இந்தியாவில். இது ஒரு வட இந்தியாவில் ஒரு வாக்கியம் இருக்கு. புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீசு ரம்பா நகரேஷு காஞ்சி. அதாவது ஜாதி பூக்களுள் வந்து ஜாதி பூ வந்து சிறந்தது, புருஷர்களுள் விஷ்ணு சிறந்தவர், ஆண்களில் விஷ்ணு சிறந்தவர், பெண்களில் ரம்பை வந்து சிறந்தவங்க. அதே மாதிரி நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சி. இதை வந்து வட இந்தியாவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராவலர்ஸ் வெளிநாட்டு ட்ராவலர்ஸ் இங்கே வந்து காஞ்சிபுரத்தை பற்றியான பதிவுகளை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஊர், ரொம்ப அழகான ஊர், கல்வியில் சிறந்த ஊர், இங்கே புத்த மடங்கள் நிறைய இருந்திருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி, சைவம், வைணவம் எல்லாத்துக்கும் எல்லா மதங்களுக்கும் வந்து ஒரு இடமாக வந்து காஞ்சிபுரம் விளங்கியிருக்கு. 7 புண்ணியபுரி அப்படின்னு சொல்லுவாங்க, மோக்ஷபுரின்னு சொல்லுவாங்க. அதில் தென்னிந்தியாவில் இருக்கிறது காஞ்சிபுரம் தான். இந்த மாதிரி காஞ்சிபுரத்தை பற்றியான ஒரு விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, ஒரு தெருக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். நம்மளே வந்து சிவராத்திரி அன்னைக்கு 108 சிவன் கோயில் பயணத்தை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வருஷம். அதுவே உங்களுக்கு தெரியும். காஞ்சிபுரத்தில் இன்னும் வந்து 120 கிட்ட சிவன் கோயில்கள் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே திரும்பவும் குறிப்பிட்றேன், நான் சொல்கிறது எல்லாமே இந்த காஞ்சிபுரம் இந்த சிட்டிக்குள்ளவே தான். நம்ம வெளி ஊர்களுக்கெல்லாம் வந்து போகல, சிட்டிக்குள்ளவே வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ நான் சொல்லிட்டேன். கும்பகோணத்துக்கும் சிறப்புகள் இருக்குது, கும்பகோணத்துக்கு அந்த ஊருக்கு சிறப்பு இருக்குது. ஆனால் காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? கும்பகோணம் டவுன் அது இப்போ சிட்டியாக மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிறப்புக்கு, இவ்வளவு கோயில்கள் இருக்கிற சிறப்புக்கு, இவ்வளவு பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு, கலாச்சாரம் நிறைந்த இந்த ஒரு டெம்பிள் சிட்டின்ற ஒரு இடத்துக்கு கும்பகோணம் வருமா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஏன் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய பெருமையும் நம்மளுக்கே தெரியலையோ. அந்த காஞ்சி 360 இன்ஸ்டா பேஜில் நான் பார்க்கும்பொழுது அந்த வீடியோவுக்கு அவ்வளோ கும்பகோணத்தை சார்ந்த மக்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன இது நம்ம ஊர் மக்கள் யாருமே வந்து இதுக்கு ரிப்ளை கொடுக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மேபி தெரியாமல் இருக்குமோ, நம்ம ஊர் மக்களுக்கு நம்மளுடைய சிறப்புகள் தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கும்பகோணமோ காஞ்சிபுரமோ இந்தியாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாமே நம்ம மக்கள் தான், எல்லாருமே மக்கள் தான். எல்லாரும் சமமாக மதிக்கப்படணும், எல்லாருக்கும் சமமான எல்லா விஷயங்களும் கிடைக்கணும், எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும்னு தான் நினைப்பேன். பட் இது ஒரு டிபேட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டிபேட் வச்சுருக்கேன். மேபி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நவகிரக கோயில்கள் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அது கும்பகோணத்துக்கு உள்ளே இல்லை, அந்த சிட்டியை நம்ம மட்டும்தான் எடுத்துக்கிறோம். காஞ்சிபுரம்ன்ற சிட்டி, கும்பகோணம்ன்ற சிட்டி. ஏன் நம்ம கும்பகோணத்தை சுற்றி உள்ள இடங்களை எடுத்துக்கலன்னா, கும்பகோணம் ஒரு டிஸ்ட்ரிக்டே இல்லை. ஓகேங்களா? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம். காஞ்சிபுரம், கும்பகோணம் ரெண்டுமே சிறப்பான ஊர். அதில் காஞ்சிபுரத்துக்குள்ள பெருமைகள் இவ்வளோ இருக்குது, கும்பகோணத்துக்கும் இருக்குது. டெம்பிள் சிட்டி அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி காஞ்சிபுரம் தான். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.